அரசியல் பேரத்தில் எவ்வளவு கிடைக்கும் என்று நினைத்திருந்த கனவு பாழாகிவிட்டதால் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா ஆத்திரத்தில் வெடிப்பதாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிடான முரசொலி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து இன்றைய முரசொலி நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில், எது வேண்டுமென்றாலும் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் ஏகவசனத்தில் பிரேமலதா பேசியதையும், வெளிரிய முகத்தை செயற்கையான சிரிப்பின் மூலம் மறைக்க முயற்சித்ததையும் அனைவரும் நேரலையில் பார்த்தார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களிடம் தொகுதிகள் இல்லை என கூறிய துரைமுருகன் மீது பிரேமலதா சுதீஷ் கொதிப்படைய என்ன இருக்கிறது என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் பேரத்தில் எவ்வளவு கிடைக்கும் என்றெல்லாம் கனவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை திமுக பாழடைத்து விட்டதே என்பதை நினைக்கும் போது ஆத்திரம் வெடிக்கத்தானே செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதனால்தான் திமுக மீது பிரேமலதா பாய்கிறார், அதிமுக மீது கோபத்தை காட்டுகிறார், பாஜகவை சாடுகிறார், செய்தியாளர்கள் மீது சீறி பாய்கிறார் என அடுக்கடுக்காக முரசொலி விமர்சித்துள்ளது. ஒரே நாளில் குபேரபுரியை எட்டிவிடலாம் என்ற கனவு கொண்டு இருந்தவர்களின் எண்ணத்தில் துரைமுருகன் மண்விழச் செய்துவிட்டார் என்ற கொதிப்பு பிரேமலதாவின் பேட்டியில் தெரிந்தது என்றும் முரசொலி நாளிதழில் குறிப்பிட்டுள்ளது. தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை ஒருமையில் பேசியதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மிக தவறு. யாரையுமே சின்ன பையனை கூட நீங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் சொல்றது நீ நான் சொல்றது முறையற்றது. அது ரொம்ப வருத்தப்படுறேன். இது மாதிரி போக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் வார்த்தை பயன்படுத்துவது முறையில்லை. அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அது மிக தவறு. இதை அவர் தவிர்த்திருக்கணும். இது மாதிரி போக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இம்மாதிரி பேசுவதை இனிமேலாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். அரசியல் அநாகரிக திசை வழியிலே பயணிப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. தனிநபர் விமர்சனங்கள், ஒருமை விழிப்பு உள்ளபடியே அதிர்ச்சியை தருகிறது. நாகரிக வரம்புகளை மீறாமல் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும். அதுதான் அனைவருக்கும் நல்லது. இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியினுடைய தேமுதிகவினுடைய விஷயங்களிலே, கட்சியினுடைய செயல்பாடுகளிலே அவர்கள் என்றைக்கு அடியெடுத்து வைத்தாரோ அன்றிலே இருந்து ஒரு பணம் கொளிக்கின்ற மரமாக அந்த இயக்கத்தை மாற்றிவிட்டார். தேர்தலுக்கு தேர்தல், தேர்தலுக்கு தேர்தல், எல்லோரிடமும் அங்கே பேரம் பேசி ஒரு பெரிய தொகையை பெறுவதில் மட்டுமே இன்றைக்கு அவர் குறியாக இருந்து கொண்டிருக்கிறார்.